எந்த செடிகளை வீட்டில் வச்சா லட்சுமி தேவி நம்மளை தேடி வந்து நிரந்தரமாக தங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல துளசி செடி. துளசி செடியை மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்குறோம். இது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் அமைதியையும் செல்வத்தையும் நிலைக்க செய்யும். துளசி இருக்கிற இடத்துல நாராயணனும் லட்சுமியும் நிச்சயம் இருப்பாங்க. தினமும் காலையில் துளசிக்கு நீர் ஊற்றி மாலையில் விளக்கேற்றி வழிபட்டா பணத்தட்டுப்பாடு நீங்கும். ரெண்டாவது மணி பிளான்ட். இது செல்வத்தை ஈர்க்கும் செடியாக நம்பப்படுகிறது. இந்த செடி கீழே படராமல் மேல் நோக்கி வளரவிட்டால் உங்கள் வருமானமும் உயர்ந்து கொண்டே போகும். இதை மறக்காமல் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் வையுங்கள். மூன்றாவது கற்றாழை. இது ஒரு பணக்கார செடி இல்லை என்றாலும் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளை, கண் திருஷ்டியை இது நீக்கும். வீட்டிற்கு வரும் எதிர்மறை சக்திகளை வெளியேற்றி லட்சுமியை வரவேற்க இந்த செடி முக்கியம். நான்காவது தாமரை செடி. அன்னை லட்சுமியின் ஆசனமே தாமரைதான். சிறிய தொட்டியில் தாமரை வளர்ப்பது அல்லது தாமரை மலர்களை பூஜைக்காக பயன்படுத்துவது வீட்டில் நிரந்தர செல்வத்தை நிலைக்க செய்யும். ஐந்தாவது மஞ்சள் மற்றும் வெள்ளை அரளி செடி. இந்த மலர்களை வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமிக்கு சமர்ப்பிப்பது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். இந்த செடியை வீட்டு வாசலில் வளர்ப்பது நேர்மறை அதிர்வுகளை வீட்டிற்குள் வரவழைக்கும். இந்த 5 செடிகளும் வீட்டில் இருந்தால் நிச்சயம் லட்சுமி தேவி நிரந்தரமாக தங்குவாள். நீங்களும் இந்த செடிகளை வீட்டில் வைத்து வளமுடன் வாழுங்கள். உங்கள் வீட்டில் இந்த செடிகள் இருக்கிறதா? கமெண்ட்ல சொல்லுங்க.